Hi Sarah. Hi. Good morning. Good morning. What doing? இன்னைக்கு வந்து ஹத்விக்கு பீட்ரூட் இட்லி செய்ய போகிறேன். பீட்ரூட் இட்லியா? நிற்க முடியல, உட்காந்துட்டேன். ம் இதை வந்து தோல் சீவுறதுக்கு எதுக்கு வாங்கணுன்னே தெரில. இதில் தோல் சீவுனா கை தான் சீவுது. ஐயோ, கையில் இருக்க தோலை தான் சீச்சிக்கரையை வச்சு வறுக்குன்னு தூக்கி போட்டு கத்தியில் சீவ ஆரம்பிச்சிட்டேன். நான் தான் உனக்கு சர்ப்ரைஸாக ஒரு பீலர் ஆர்டர் போட்டேனே. அந்த மாதிரிலாம் நீ பண்ணுற ஆள் இல்லையே. அவ்வளோ நல்லவன் கிடையாதே. நிஜமா தான். அப்படியா? என் கையில் பிளட் வந்துச்சுன்னா? இல்லை, என் கையில் நேற்று வந்துச்சு பிளட்டு. உனக்கு ஆப்பிள் சீக்கும் நீயும் பாதிக்கப்பட்டிருக்கியா இங்கே வந்து? அதனால அந்த கரும்பு தண்ணி தூக்கி போட்டு. அப்படியா? சரி, என்ன செய்யலாம் இன்னைக்கு? இன்னைக்கு வந்து என்ன செய்யலாம்? அதான் முடியல, டைமும் ஆயிடுச்சு. இப்போ வந்து மணி 6:45 மேலே. அவனுக்கு வந்து 1/4 மணி நேரத்தில் சமைக்கிறதுக்குரிய முடிய ஒரே விஷயம் வந்து இட்லி தான். அதனால பீட்ரூட் இட்லி, நல்லதாக ஒரு கார சட்னி, அப்புறம் வந்து ஆப்பிள் கேரமலைஸ்ட் ஆப்பிள் ஸ்டஃப்டு பிரெட். பிரெட்டு பேர் வச்சிருக்கேன் எல்லாத்துக்கும். ஆமாம், அப்புறம் நான் அங்கே பாரு, அங்கே பார்த்து கட் பண்ணு. கையை அடியில் வச்சுக்கிட்டு கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேங்காய் உடைக்கிற இந்த கத்தி, இந்த மாதிரி கர்மாந்த கத்திலாம் வாங்காதன்னு சொன்னேன் அப்பவே. 30 ரூபா கத்தி, 20 ரூபா கத்தி. நீ தான் கத்தி வாங்கவே சொல்ற. வெளியில வந்தா எனக்கு எல்லாத்தையும் ஆர்டர் போட்டேன். நான் கத்தி எல்லாமே போட்டிருக்கேன். எனக்கு என்னோட இரும்பு கத்தி தான். இப்ப பாரு, இப்ப பாரு இப்படி இறங்குச்சு பாரு. மண்டை பலாப்பழ மாதிரி பொழந்துச்சா. கேரளால ஒரு ஆன்டி நம்ம கேரளா போனப்ப என்கிட்ட சொன்னாங்க, நீ எவ்வளோ கத்தி வாங்கு, இந்த கத்தி வாங்கி யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு. அவங்க சொன்ன மாதிரியே இந்த கத்தி மட்டும்தான் எல்லா கத்திக்கும் டஃப் கொடுக்குது. ஆமாம் ஆண்டி. அதனால அப்போல்லாம் வந்து இரும்பில் அருவாமனையில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதை குப்பையில் போடு. எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்க? எப்போ வாங்கின பொருளை குப்பையில் போட மனசு வராது. உன்னைய குப்பையில் போடுறேன்னா நான்? நீ கூட தான் யூஸ் இல்லை. எந்திரிச்சு ஏதாவது வேலை பார்த்துருக்கியா? குப்பையில் போடல இல்லை உன்னைய. அந்த மாதிரி தான் கத்தியும். போடுறேன். அவ்வளோதான். ஜாரில் அரைச்சி மாவில் கலந்துடலாம். மாவு அரைச்சி வச்சிருக்கே? ஆமாம், நடக்க முடியலையே. பறந்துக்கிட்டே வேலை செய்வேன். என்ன அதெல்லாம் இப்போ முடியாதுப்பா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பறப்போம். மாவு ரெடி. அரிசி மாவு, உளுந்த மாவு கலந்து சுட்ட இட்லி. பாட்டு பாட சொன்னாங்களா நேரப்பா? நான் பாட்டு நல்லா பாடுறேன்னு சொன்னாங்கடா. யாரு? அது வந்துச்சு 2-3 கமெண்ட். அது யாருன்னு தெரில. முதல்ல இந்த மாதிரி ஒரு கானக்குயில நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லை. ரொம்ப அழகான வாய்ஸாக இருக்குது, இப்படி அழகாக பாடிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த பாத்திரத்தை இங்கேருந்து அப்புறப்படுத்திடு. நம்மளுக்கான கிச்சனில் இந்த பாத்திரத்தை வச்சுக்கிட்டு நான் ஒன்றுமே செய்ய முடியாது. தயவு செஞ்சு இந்த மாவுட்டு பார்த்துக்கிரு. இவனுக்கு இந்த மாவு போதும் இப்போதைக்கு. நான் வந்து இப்போ டக்குன்னு சமைப்பேன். ஏன்னா மணி 7:10 ஆச்சு. ஒரு நாள் முடிஞ்சால் புயல் வேகத்தில் வந்து என்னை கேட்ச் பண்ணிக்கும். ஓகே? உன்னை கேட்ச் பிடிக்குவா? மூக்கே குத்துவேன். காலில் வந்து முக்கை போட்டுட்டு இருந்தேன் நான். உளுந்த பருப்பே. புயல் வேகமா? இன்னும் ஸ்லோவாக இருக்க. பாரு. அதுக்கப்புறம் இங்கே மாவில் உப்பே. அப்புறம் அப்படியே மாவில் பீட்ரூட்டு. அப்புறம் இது ரெடி ஆயிடுச்சு பார்த்தியா? உளுந்து, அதில் வெங்காயம், சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போடுறேன். ஆமாம், நம்ம வீட்டில் காஞ்ச மிளகா இருக்கான்னு தெரியலையே. நெக்ஸ்ட்டு ஃபாஸ்ட் புயல் வேகம். இதோ மிளகா எடுத்துகிட்டு வந்தேன். 4 5 இதில் வந்து 3 தக்காளி பெருசாக எடுத்திருக்கேன். நம்ம 3 பேர்த்துக்கு ஆளுக்கு ஒரு தக்காளி கணக்கு பண்ணி. நான் ஒரு தக்காளி சாப்பிட மாட்டேன், பாதி தான் சாப்பிடுவேன். எங்க அந்த தோலை காணும்? இந்தா இது சாப்பிட்டுக்கோ பாதி.
மதுரமல்லி 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 மதுரமல்லி. ஏய் இந்த இட்லியை அப்படியே எடுத்துட்டு போய் வச்சா இவன் வந்து கணக்கு பார்ப்பான். நம்ம என்ன செய்யணும்னா கிச்சன்லேயே வச்சு கட் பண்ணி எடுத்துட்டு போய் பீசஸாக வச்சிடணும். வச்சோம் சில்லி இட்லி மாதிரியா? ஆமா, ஒரு இட்லி போதும் 2 இட்லி போதும்னு கணக்கு பார்க்கும். இது குட்டி குட்டியா ஊற்றிருக்கேன். அதுல என்ன கணக்கு? குட்டி குட்டியா கட் பண்ணி பீசஸா வச்சு சில்லி இட்லி முடிச்சிட வேண்டியது. அதுக்கு சரி பழம்புறவா. வாவுமா கிண்டி இட்லி அப்படின்னா வாயை பழக்கம். அந்த கேப்ல வச்சு டிஃபன் பாக்ஸ் அடைச்சிடணும் டக்குன்னு. இப்போ பால் காய்ச்சறேன் நான். இப்போ வந்து இவனுக்கு ஹார்ட்பீட் தேவையானது கொஞ்சம் எடுத்துட்டு அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அப்புறமா நீ இந்த பக்கம் போனோன்னே ஒரு டம்ளர் தண்ணியை பிடிச்சி அதை ஊற்றி வச்சிருவேன். ஓ, நான் காப்பி குடிக்கிறதுக்கா? நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? உனக்கு ஜூஸ் போடுவேன்ல, அதில் ஃபுல்லாக தண்ணி தான் இருக்கும். இந்த பாலில் தான் ஜூஸ் போடுறேன். ஏய், தப்பு பண்ணாலும் மொழ மாதிரி திரும்பினாலும் என்னை பார்த்து காஃபி அடிச்சு பண்ணாத. காஃபி இல்லையே, நீ தண்ணி ஊற்றிட்டு போயிடுறல. இந்த பாலில் தான் போடுவேன் ஜூஸு. உனக்கும் ஜூஸு பையில அது தெரியாமல் தண்ணியை ஊற்றிக்கிட்டு இருக்க. இதை ஆற வச்சு கொடுத்துரு சட்னி அரைக்க. தக்காளி வந்து இந்த அளவுக்கு சூப்பராக எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிட்டோம்னா சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வேளை அது மாதிரி பண்ணலாம், பட் பண்ணலைன்னா இது மாதிரி பண்ணிப்பாரு. இந்த ஃபேமிலிக்கு ஆல் டே சிகப்பு சட்னி அப்படி தானே கேட்பீங்க? இந்த கேரட் தேங்கோ ரீக்ரி எதிர்முனை நம்ம போட்ட மிக்சிக்கு பக்கத்து வீட்டில் மிக்சி ஒட்டி. ஏய், காலையில் எல்லா வீட்லேயும் தான் மிக்சி போடுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க வீடியோ பார்த்துட்டு போகிறாங்க. இதுக்கு தான் பீலர் வாங்கினேன். அது உன்ன மாதிரி விஷயம் தெரியாதவங்க வேலை தெரியாதவங்களுக்கு தான் பீலரு கீலர்லாம். அதை யூஸ் பண்ண மாட்டேன் நீ வர்றத? வந்தா யூஸ் பண்ணேன், அதுக்காக அதெல்லாம் தேடி அலையிறாள் நான் கிடையாது. வந்துச்சா தலைவன் ஸ்லாங்கு? யார் தலைவா? வடிவேலா? அச்சா, இட்லி ரெடி வெந்துருச்சு. அவனுக்கு தெரியாமல் கட் பண்ணிடலாம். நீ அதுக்குள்ளே போய் தீட்டு வந்துடு, அவனை ரெடி பண்ணிடலாம். வேற நான் ஆப்பிள் மட்டும் கட் பண்ணி வைக்கிறேன் அதை கேரமலைஸ் பண்ணுறதுக்கு. பிரெட் பண்ணிட்டு அப்படியே கட்டிடலாம். அவனுக்கு ஜூஸ் மட்டும் போட்டுட்டு கட்டிடலாம். இது ரெண்டும் நான் பண்ணிடலாம். என்ன ஜூஸ்? ஏபிசி ஜூஸ். ஓகே. ஏன்னா பீட்ரூட் அரைச்சது ஆல்ரெடி இருக்கு. கேரட்டு ஒரு ஆப்பிள் கட் பண்ணி வச்சிட்டேன். 3த்தையும் மிக்சியில் போட்டு அவனுக்கு ஜூஸை பேக் பண்ணி விட்ருவோம் இன்னைக்கு. அவனுக்கு ஏபிசி அதெல்லாம் சொல்லாத, ஸ்ட்ராபெரி ஜூஸ்ன்னு சொல்லிடுச்சுப்பாண்ணா. அவன்கிட்ட தானே பிங்க் ஜூஸுமா? ஆமாம், பிங்க் ஜூஸ். சரி போயிட்டு வரேன். ஓகே. டேய், ஆளை தூக்கியாச்சு. ஏன்னா நான் கிட்னாப் பண்ண மாதிரி பேசுறீங்க. நான் பண்ணி தானே அனுப்புறேன் ஸ்கூலுக்கு. குட் மார்னிங். ஏய், தலைவலிக்குதுப்பா. என்னடா புதுசு புதுசா சொல்றான்? தூங்கணுமாமா? தூங்கினா இப்படி ஸ்கூலுக்கு போவ? கிரிகிரியே எப்போ எந்திருப்பீங்க சொல்லுங்க. டிஸ்டர்ப் பண்ணாதையா? அப்படி நீ இப்போ ஸ்கூலுக்கு போகணும். எவ்வளோ நேரத்தில் எந்திரிப்ப? 5 minutes. ஓகே ஓகே, 5 minutes. நான் கூட சின்ன வயசுல இப்படி தான் தூங்குவேன். 5 minutes ஐயா, அவனுக்கு அதெல்லாம் பிடிக்காது. அந்த மாதிரிலாம் பேசாத அவன்கிட்ட. ஆளு மண்டை மூஞ்சி. நெக்ஸ்ட் ஆப்பிள் வந்து கேரமலைஸ் பண்ணுறேன். அதற்காக கொஞ்சமாக நெய். ஐயோ இல்லை, இந்த மூடிக்கு பதில் அந்த மூடி வச்சு மூடிட்டு காலையில் எல்லாம் சகஜம்ப்பா. குழப்பவாரி காலையில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவேன்ன ஆமாம் மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்க வண்டியை. மண்டையில் போட்டுருவேன் சர்க்கரையை. ரொம்ப பேசக்கூடாது என்கிட்ட. எல்லாரும் ப்ரெக்னென்சி ஜேர்னி அப்படின்றாங்களே, அது எப்படி இருக்கு? அது வீடியோ கேட்குறாங்க. அதுக்கு தான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேனே. நல்லதான் 4 வார்த்தை பேச முடியல. கடுன்னு இருக்கு. குனியவும் முடியல, நிமிரவும். ஃபுல் வீடியோ கேட்குறாங்க. போட்டலாம் எப்போ? சாட்டர்டே. ஓகே. கேரமல் ஆயிடுச்சா? கேமல் கைவிடாமல் கிண்டுனா இந்த மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வரும்போது இந்த ஆப்பிள் அதில் போட்டு கோட் பண்ணிடணும்.
அவ்வளோதானா? ஆமாம், அந்த ஆப்பிள் எடுத்து ப்ரெட்டுக்கு நடுவில் வச்சு மில்க் பிரெட் பண்ணிடணும். இதெல்லாம் எங்கே பார்க்குற? எல்லாம் மல்டி கிரெயின்டா. மல்டிபிள் யூடியூப் சேனல்ஸா? உன்னை மாதிரி லூஸாக இருப்பாங்களா யாராவது? அதனால தான் கேட்குறேன். என்ன செய்யறது, என் நேரம் உங்கூடலாம் குப்பை கொட்டிட்டு இருக்கேன். அதெல்லாம் கேட்கல. எங்கே பார்த்த? எங்கேயும் பார்க்கல, நான் கண்டுபிடிச்சேன். சரி சரி. பார்த்தேன்னு ஒத்துப்பேன். நல்ல குண்டுகள். குண்டுகளா? போய் அவனை ரெடி பண்ணா. குண்டாசு வா வா வா, ரெடி பண்ணுவா. இதில் கழிக்கிட்டே, நீ இதை நான் வச்சுட்டு போயிட்டேன்னா கழிக்கிட்டோம், நான் வந்து பிரெட் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட். டேய், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. என்ன? இந்த ஜாரில் பீட்ரூட்டை போட்டேன். அதை போட்டியா? அப்போ வந்து இது இருக்குல்ல, ஆமாம், இந்த கேரட்டும் ஆப்பிளும் அதை ஒன்றா போட்டு அரைச்சி மட்டும் வச்சிரு. இது சட்னி ஜாரு, இதை வாஷ் பண்ணிட்டு சட்னி போட்டு வச்சிரு. இந்த பக்கம் களிக்கிண்டி வச்சிரு. நான் போய் அவனை ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். இதான் ஏபிசி ஜூஸா? எஸ். சட்னி அங்கே தான் இருக்கு. சட்னி ஃபேனில் ஆறுது. அவங்ககிட்ட இருக்கு. அவங்ககிட்ட இருக்கா? சரி சரி, பண்ணு டக்குன்னு, டைம் வேஸ்ட் பண்ணாத. தங்க புட்டிமா வாடி. அவ்வளோதான், 5 minutes ஆயிடுச்சு. மம்மிக்கு நீ தானே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போன. சிக்கா இருக்கே மம்மி பாவம்னு. நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாதானே நம்ம சீக்கிரம் கிளம்ப முடியும். என்ன ப்ளீஸ்? மறுபடியும் தலை வலிக்குதா? தலைலாம் ஏன் வலிக்குது உனக்கு? அப்படிலாம் வலிக்காது. சரி விடு, இங்கே பாரு. வேண்டாம், ஹாஸ்பிட்டல் போகலாம். சரி எழுந்திர, ஹாஸ்பிட்டல் போயிடுவோமா? போகலாமா? தலை வலிக்குது, ஹாஸ்பிட்டல் தான் போனோம். 3 ஊசி போட்டால் சரியாயிடும். ஊசி போடுவாங்களா இங்கே பாப்பாக்கு? வேணுமா? வாய் அப்படி ராபிட் வாய் மாதிரி வச்சுக்கிற, வாய் மூடு. உன் வாயை விட என் பிள்ளை வாய் நல்ல வாயாக தான் இருக்கு. சரி வாங்க வாங்க, அவ்வளோதான். கமன் 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 வா, இன்னைக்கு சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் இருக்கு. வா வாங்க வாங்க வாங்க. அம்மா அது பண்ணிக்கலாம், இன்னும் சரியா போகும். நானும் அக்கு பண்ணிக்கிறேன், எல்லாம் சரியா போயிடும். வாடா, கழட்டு. அச்சிடுவியா? ஏய், உன்னை அச்சிருவிட்டா, நான் மஞ்சள் குடிச்சிருடா. களி ரெடியா? ரெடி. எங்கப்பா என்ன இல்லையா? சரி இந்தா, அப்படியே போய் ஊட்டிடு உனக்கு. நீ என்ன பண்ண போற? சட்னி மட்டும் தாளிச்சு வதக்கி வைக்கிறேன், நீ போய் ஊட்டிட்டு வந்து. சட்னி ரெடியா? ரெடி. அதுக்கு வா 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 வா. அதுக்கு முடியா? டேய் திரும்புடா. இங்க பாரு, ஃபேவரட் களி. என்னடா அவ்வளோ பெருசா இருக்கு. ரெடி, தோசை ரெடி, இட்லி ரெடி. சட்னி வதக்கிட்டேன். ஐயோ, தோசைக்கல் மட்டும் போட்டேன். தோசைக்கல் எதுக்கு? பிரெட்டுக்கு. ஐயோ முடிஞ்சிடும் போ. நெக்ஸ்ட் பிரெட்டு. இது மல்டி கிரெயின் பிரெட்டு. வீட் பிரெட் தான். நான் வாங்குவேனே, 0 மைதா பிரெட், அது வாங்கியிருக்கேன். ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ சீக்கிரம் புயல் வேகம். அடுப்பு காஞ்சிச்சா? எங்கடா கத்திய காணோம். பட்டர் கொஞ்சம் நிறைய போட்டேன். இப்போ இந்த பிரெட்டை வந்து பட்டரில் நனைத்து, இந்த 2 பிரெட்டையும் பட்டரில் நனைச்சி ஒதுக்கி கொள்ளவும். இப்போது இந்த மாதிரி ஒரு சுத்தமான கரண்டியில் பாலை மோர்ந்து இப்படி போட்டோன்னா பால் சாஃப்டாயிடும். பால் சாஃப்டாயிடுமா? ஓ ஐயோ சாரிடா. சூப்பர். பிரெட்டு சாஃப்டாயிருங்க. கத்தியங்கானோ, ஐயோ வைத்தியம் ஆயிட்டேனே நான் என் பிள்ளைக்காக. இப்போது இந்த கேரமலைஸ் பண்ண ஆப்பிளை இப்படி ஒவ்வொன்றாக ஸ்டஃப் செய்து கொள்ளவும். ஒன்று கேரமலைஸ் பண்ணாமல் ஸ்டஃப் ஆயிருக்கு. அது திருப்பணுமா? இதெல்லாம் காட்டக்கூடாதா? இரு இல்லை, தோண்டிக்கிட்டு இருக்கா. வந்துருச்சுல்ல, ஐயாங்கோ டென்ஷன் படுத்துறீங்க நீ காலையில். நல்லதுக்கு இல்லாமல் சொல்லிட்டேன். போதும். ஒன்றுத்துல தான் இது பண்ணோம், எல்லாத்துலேயும் போட்டால் கட்டிடும். கொடுக்கறது 6 பீஸ் தான், அது அவனுக்கு போய் சேரட்டுமே. சரி மூடு. இந்த சிரப்பை கொஞ்சம் ஊற்றி விட்டோம்னா ஸ்வீட்டாக இருக்கும். என்ன மூடுன்ற திட்டுற நீ? இதை எல்லாரும் கடைசியாக ஒரு வாட்டி பார்த்துக்குங்க, மூட போகிறோம். அவ்வளோதான், போ. அவ்வளோதான், ரெடி. பிரெட் ஆம்லேட்லாம் பண்ணியிருக்கியா? முடிஞ்சு. இன்னைக்கு வந்து பிங்க் டே. ஓகே, பிங்க் டே வந்து பிங்க் ஸ்ட்ராபெரி, அப்புறம் வந்து கொஞ்சம் ப்ளூபெரி, ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வச்சுட்டேன் காலையிலக்கு. இது வந்து பேர் என்ன?
பீட்ரூட் ஜூஸ் பிங்க் ஜூஸ் பிங்க் ஜூஸ்மா பாப்பாக்கு ரோஸ் மில்க் பிங்க் ஜூஸ் ரோஸ் மில்க் பிங்க் ஜூஸ் இப்போ வந்து நான் இதுல சுகர் போட்டிருக்கேனா லைட்டா அப்படி ஒரு மிக்சிங் பண்ணி இப்படி வச்சிரேன் இப்போ மார்னிங் பிரேக் ஒன்று முடிஞ்சு என்னம்மா இது ரோஸ் மில்கோட பொம்மங்கலா கரெக்ட்மா கண்டுபிடிச்சிட்ட எப்படி உனக்கு எல்லாமே தெரியுது போட்டுக்கோ இப்போ மதியானத்துக்கு பிங்க் இட்லி அதுல லைட்டா பட்டர் போட்டோம் இன்று முதல் இவர் பட்டர் வாயா என்று அன்போடு அழைக்கப்படுவார் பேரை மாத்தாது அனிவாய் தான் அது ஹனிவாயில இருந்து பட்டர் சாப்பிட்டேன் ஆல்ரெடி சாப்பிட்டியா சாப்பிட்டேன் ஹனிவாயின்று இருந்து பட்டர் வாய் என்று அழைக்கப்படுவார் இது பேர் என்னன்னா நம்ம சொன்னோம் பிங்க் மினி இட்லி நாங்க அப்படி மாத்திப்போம் எல்லாத்தையும் இங்கேயே டேஸ்ட் பார்க்காத நல்லா இருக்கா ஐயோ பீட்ரூட் ஜூஸ் நல்லா இருக்காம்பா ஓகே இது வந்து நல்லா வதக்குனா தக்காளி சட்னி மதியானத்துக்கு கெட்டு போகாது எப்போ கெட்டு போகும் எப்பவுமே ஈவினிங் நைட் வரைக்கும் கெட்டு போகாது ஏய் ஒரு டப்பா காலியா இருக்கே ஆமா அதுல 2 இட்லி போட்டுடுவோமா ஆமா போடு லூசு போட்டுட்டுருவோம் காலியாவே இருக்கட்டுமா அது நோ காலியா என்ன அதுல காலியா போய் உட்காந்துக்க போறியா உள்ள இட்லி தான் போட்டு போய் சாப்பிட வந்துருச்சு ஈவினிங் டிஃபன் பேபிக்கு பேசி அப்புறம் பேசலாமா இருப்பா இருமா அது சரி என்ன பேசுறான்னு பார்க்கலாம் பாப்பா வா பாப்பா மம்மி அடி ஐயோ அடிக்குதுமா நீ சொல்றது கேட்டு ஐயோ உங்க ரெண்டுத்துக்குள்ள கம்யூனிகேஷன் இருக்கடி பட்டோ இப்போ ஈவினிங்க்கு வந்து கேரமலைஸ்ட் ஆப்பிள் ஸ்டஃப்டு மில்க் பட்டர் பேர் சொல்லவே உள்ளாராவது இதோ இதில் வந்து நான் வந்து ஆப்பிள் கேரமலைஸ் பண்ணி இவ்வளோ ஸ்டஃப் பண்ணியிருக்கேன் அவன் பாப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் கண்டுக்கல டீட்டெயில் விலாகில் வருது டீட்டெயில் விலாக்ல வருது ரெசிபி வந்து இல்ல சத்தா ஆமா ஒழுங்கா அடிக்கல பாப்பா மறுபடியும் இன்னும் ரவுண்டு போவோம் பாப்பா மம்மி அடி எனக்கு காலங்காத்தால ஒரு கிறுக்கு பை குடும்பத்தை வந்து மாட்டிருக்கேன் இப்படி யார சொல்ற இல்லம்மா டாடி சொன்னம்மா உன்ன சொல்லுவேன் நாடா என் பட்டு அவ்வளவுதான் போலாம் வாங்க இரு அடி வாங்கிட்டு போ சரி ஓகே வாங்க பேக் அடி நீ சொன்னா அது கேக்குமா அவ்வளவுதான் பேக் அடி லுக்கு போட ஆரம்பிச்சு என்னடா டான்ஸ் ஆடிக்கிட்டே இரும்புற ஃபாஸ்டா சாப்பிடணுமா அப்படி இல்ல ஃபாஸ்ட் எப்படி இன்னைக்கு ஈவினிங் மம்மி செக் பண்றேன் எல்லாமே பாக்ஸ் எம்டி ஆகணும் ஓகே இருக்கிற பாக்ஸா அது வீட்ல இருக்கிற பாக்ஸ்டா விழுந்துற போற வா சரி ரெடி வாங்க போலாம் பாய்